ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இன்றைக்கி நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இது. ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகா. எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம், அதனால் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் காரம் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக அரைக்க போகிறோம். நம்ம இதில் பச்சையாக அரைக்கும் போது இந்த கொத்தமல்லி சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். ஒரு தாளிப்பு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிஞ்ச பிறகு 2 வரமிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை இந்த அரைச்ச சட்னியில் சேர்த்துக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வாவ், அப்படியே நேச்சுரலான கலராக க்ரீன் கலரில் நல்லா இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசைக்கு தொட்டுக்காத இந்த சட்னி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட்டில் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த கொத்தமல்லி சட்னி பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இட்லினா நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த சட்னி அவ்வளோ ஹோட்டல் ஸ்டைலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. இதில் கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. வாவ், இங்கே பாருங்கள், பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.